இந்த கட்சி பெரிய கட்சி, அந்த கட்சி பெரிய கட்சி, இது வந்தால் ஜெயிக்கும், அது வந்தால் ஜெயிக்கும், அங்கே ஜெயிக்கும், இங்கே ஜெயிக்கும்னு தனித்தனியாக மேடை போட்டு நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு தனித்தனியாக வாக்குறுதி கொடுத்துட்டு, இவனை நீ அசிங்கமாக பேசுகிறது, அவனை நான் அசிங்கமாக பேசுகிறதுன்னு பேசிட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு, இப்போ இவ்வளோ பேர் உங்களுக்கு தனித்தனியாக ஓட்டு போட்டவங்களாம் முட்டாள் மாதிரி தர்றாங்க தானே. எப்படி எப்படி என்ன என்ன நினச்சிட்டு நீங்கள் இந்த தமிழ்நாடை வியாபாரம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரில. நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் மாற்றிக்கலாம், அப்படி தானே. இவன் அவனை பேசுகிறது, அவன் இவனை பேசுகிறது எல்லாம் பேசிடுவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கை கூத்துட்டு நிற்பீங்க. ஆனால் ஒருத்தன் சுயமாக முளைச்சி மேலே வரானா அவனை வர விடாமல் ஆக்கிறதுக்கு உங்களோட எந்த கட்ட எல்லைக்கு வேணாலும் போவீங்கன்னு தெரியுது. இந்த தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்குமா இல்லை புரிஞ்சுக்காதா, இல்லை இவங்கெல்லாம் எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்றதே இப்போ அவங்களே நினைப்பாங்க, நீ இப்படி ஒரு மானங்கடத்தனத்துக்கு நம்ம போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்பே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் அப்படியே பொங்கி பொங்கி வருது. கெட்ட வார்த்தையாக நான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் என்னத்தை சொல்கிறது, இவங்க பண்ணுறது தான் நமக்கு அரசியல்னு காட்டுறாங்க, அரசியல்னு செய்கிறாங்க. அப்போ இவங்களை இவ்வளோ நாள் இவங்க அரசியலை இவங்க சொன்னது, அவங்க அரசியலை இவங்க சொன்னது இதெல்லாம் இல்லாமல் என்ன உங்கள் பிரச்சனை என்ன? ஒருத்தர் சுயமாக மேலே வந்தானே அவங்கள முன்னேற விடுங்களேன். ஒரு தடவை நீங்கள் ஒதுங்கின்னா அவங்களுக்கு வழி தான் கொடுங்களேன். ஏன் நீங்கள் 4 பேர் நல்லவங்களாக இருந்து அவங்கள பக்கம் சேர்ந்து நல்லதாக ஆட்சி பண்ணுறாங்களான்னு நீங்கள் பாருங்களேன். ஏன் தான் இந்த துப்புக்கட்டை புத்தி? ஒருத்தனை அசிங்கமாக எப்படி உங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை. நான்லாம் என்ன எதுக்குடா இந்த ஊர் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தோன்னு அவமானமாக இருக்குது. எல்லாம் செஞ்சீங்க போனீங்க. ஒருத்தர் புதுசாக வராங்கன்னா வழியை விடுங்க, தயவு செஞ்சு வழி விடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சரியில்லையா நீங்கள் சொல்லுங்கள், நீ பண்ணது போதுப்பா போ அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பண்ண வெங்காயத்தெல்லாம் உரிங்க, அதுக்கப்புறம் செய்யலுங்க. ஐயோ கடவுளே முருகா, தயவு செஞ்சு தமிழ்நாட்டை காப்பாத்துறா. இல்லைன்னா நீ 6 கோயிலையும் பிடுங்கிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போயிடுறா. இதில் அதை உன் பேரை சொல்லி வேறு